வணக்கம். நம்மளோட இந்த வேகமான குழப்பமான வாழ்க்கையில நாம எல்லாருமே எதையோ ஒன்ன தேடி ஓடிட்டு இருக்கோம். அதுதான் நிம்மதி. உண்மையான மன அமைதியையும் சமநிலையையும் எப்படி அடையறதுன்னு வாங்க இந்த பகுப்பாய்வுல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஏன் நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும், வாழ்க்கையில எல்லாம் தப்பா போகும்போது மட்டும் நிம்மதியை தேடுறோம்? அது நம்ம கையில இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியறதே இல்லையே. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒரு மாதிரி விசித்திரமா இல்ல? நிம்மதிய தேடுறதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. நாம ரொம்ப சந்தோஷமா, கொண்டாட்டமா இருக்கும்போது நிம்மதிய பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. ஆனா வாழ்க்கையில வலி வேதனை வரும்போது மட்டும் அதுதான் நம்மளோட ஒரே தேடலா மாறுது. இந்த முரண்பாட்டுக்குள்ள தான் நிம்மதியோட உண்மையான அர்த்தமே ஒளிஞ்சிருக்கு. அப்போ நிம்மதியின் அர்த்தம் என்ன? நாம எல்லாரும் ஆசைப்படுற இந்த நிம்மதினா உண்மையில என்ன? சும்மா அமைதியா இருக்கிறது மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க அந்த வார்த்தைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை பார்க்கலாம். நிம்மதி, இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு நல்ல ஃபீல் வருதுல்ல? பொதுவா இதுக்கு அமைதி, மனநிறைவு, சாந்தம்னு அர்த்தம் சொல்லுவாங்க. இது நாம எல்லாருமே வேணும்னு நினைக்கிற ஒரு நிலைதான். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது மட்டுமே இல்ல. அதுக்குள்ள ஒரு ஆழமான இரட்டை அர்த்தம் இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அந்த நிம்மதின்ற வார்த்தைய பிரிச்சு பார்க்கலாம். அதுல 2 வழிகள் தெரியுது. முதல் வழி, நீ மதியோடு இருந்தால். இங்க மதினா ஞானம், முழு நிலவு மாதிரி தெளிவான அறிவு. அதாவது நீங்க ஞானத்தோட இருந்தா நிம்மதி கிடைக்கும். 2வது வழி, நின் மதி, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற உங்க மனசை நிறுத்துறது, அமைதிப்படுத்துறது. அப்ப பாருங்க, ஒன்னு ஞானம் இல்லனா மன அமைதி. இது 2 தான் நிம்மதிக்கான பாதை. சரி, ஞானத்தாலையும் மன அமைதியாலையும் நிம்மதி கிடைக்கும்னா அப்போ ஏன் நாம நிம்மதியை இழந்துடுறோம்? இதுக்கு ஒரே காரணம் இல்ல. நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு 9 தூண்கள் மேல நிக்கிற ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. அந்த தூண்கள்ல ஏதாவது ஒண்ணு ஆட்டம் கண்டா கூட மொத்த பில்டிங்கும் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, 9 விஷயங்கள் தான். இதுதான் நம்மளோட சந்தோஷம், நம்மளோட துக்கம், நம்ம மனநிறைவு எல்லாத்துக்கும் அடிப்படை. வாங்க அது என்னன்னு ஒண்ணுனா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய முழுமையாக்குற அந்த 9 தூண்கள் இதோ. உடல் நலம், மன அமைதி, அறிவுத் தெளிவு, பொருளாதாரம், நாம செய்யற தொழில், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள், சமூகத்தோட நம்ம உறவு, நம்மளோட தனிப்பட்ட ஆசைகள், அப்புறம் ஆன்மீகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுல ஏதாவது ஒண்ணுல, உதாரணத்துக்கு பொருளாதாரத்துல ஒரு சின்ன சிக்கல் வந்தா கூட அது நம்ம மன அமைதியும் குடும்ப உறவுகளையும் எப்படி பாதிக்குது பாத்தீங்களா? எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட அழகா சொல்லுது. பாருங்க, அந்த 9 தூண்கள்ல ஒன்னான அறிவு தெளிவு எவ்வளவு முக்கியம்னு. சரியான வழிகாட்டுதல், சரியான ஞானம் நமக்கு கிடைக்காதது தான் நம்மளோட பல கஷ்டங்களுக்கு மூல காரணம்னு இந்த கருத்து சொல்லுது. சரி, இப்போ இந்த 9 தூண்களோட முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்றது? நம்ம லைஃப்ல பேலன்ஸ் எங்க தப்புதுன்னு நாமளே நேர்மையா கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் வழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் சொன்ன அந்த 9 விஷயங்கள்ல ஒவ்வொன்றிலையும் நீங்க எவ்வளவு % நல்லா இருக்கீங்க? 90%னா சூப்பர், அந்த ஏரியால உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஒரு 50%னா ஓகே, ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா வெறும் 25% தானா? அப்போ அங்கதான் உங்க பிரச்சனையோட ஆணி வேரே இருக்கு. அங்க நீங்க உடனடியா கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தரோட ரிப்போர்ட்ட பாருங்க. உடல் நலம் 25%, மன அமைதியும் 25% தான். இத பார்க்கும்போதே நமக்கு நல்லா புரியுதில்ல, ஏன் வாழ்க்கை இவ்ளோ பேலன்ஸ் இல்லாம இருக்குன்னு. இப்படிதான் நம்மளையும் நாம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். சரி, நம்மளோட வீக்கான ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். அது என்னன்னா, நம்மளால வெளியே இருக்கிற சூழ்நிலையோ இல்ல மொத்த மனுஷங்களையோ மாத்தவே முடியாது. நம்மளோட கவனம் முழுக்க முழுக்க நமக்குள்ள தான் இருக்கணும். நம்மளோட ரியாக்ஷன்ஸை சரி பண்றதுல தான் இருக்கணும். அப்போ வெளியே எதையுமே மாத்த முடியாதுன்னா நாம என்ன சும்மா கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயமா இல்ல. உண்மையான பவர் நம்ம கையில தான் இருக்கு. நம்மள நாம சரி செஞ்சுக்க, தொலைஞ்சு போன நிம்மதியை திரும்ப கொண்டு வர ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, ஸ்டெப் 1, கண்டுபிடி. உங்களுக்கு உண்மையிலே எந்த விஷயம்தான் தொந்தரவு கொடுக்குதுன்னு கரெக்டா கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, கற்றுக்கொள். அந்த பிரச்சனையை சரி செய்ய என்ன அறிவு வேணுமோ, என்ன திறமை வேணுமோ அதை கத்துக்கோங்க. கடைசி ஸ்டெப் 3, கடைப்பிடி. நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அது உங்க பழக்கமாவே மாறுற வரைக்கும் விடாம பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கண்டுபிடி, கற்றுக்கொள், கடைப்பிடி. சரி, நிம்மதியை தேடுறதுக்கு ஒரு தெளிவான வழியை நாம இப்ப பார்த்திருக்கோம். ஆனா உண்மையான பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க எடுக்க போற அந்த முதல் ஸ்டெப்ல தான் எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, இந்த 9 தூண்கள்ல எந்த விஷயத்திலிருந்து உங்க பயணத்தை நீங்க தொடங்க போறீங்க?